வணக்கம் நண்பர்களே. ஒரு வீட்டோட நரம்பு மண்டலம் எதுன்னு தெரியுமா? அதுதான் நம்ம பிளிந்த் பீம். ஏன் அப்படி அந்த நரம்பு மண்டலம் நான் சொல்றேன் தெரியுமா? காலத்துலயும் கீழ இருக்கிற ஃபுட்டிங்க்கும் போற வெயிட்ட சரியா ஒரு மேலிடத்துல இருந்து கீழிடம் வரையும் சரியா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு அந்த பிளிந்த் பீம் தான் காரணம். நம்ம உடம்புக்கு போற ரத்தம் மாதிரி. இந்த பிளிந்த் பீமோட ஒரு முக்கிய பங்கு என்ன தெரியுமா? வீட்டுல வர்ற கிராக்ஸ் அதை கட்டுப்படுத்துது. அதனாலதான் இது ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன். காமன் மிஸ்டேக் இந்த பிளிந்த் பீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுத்த டிசைன்ல நம்ம ஃபாலோ பண்றதே கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா 1.25 அடி 1.5 அடி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களாவே ஒரு அளவை போட்டு 3/4 அடிக்கு பிளிந்த் பீமை போட்டுருங்கன்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறு. தண்ணி தேங்குற மட்டத்துக்கு கீழே பிளிந்த் பீம் இருக்கு அப்படின்னாலே அதுலயும் வீக் ஆகும். அதுக்கு நமக்கு அடிஷனல் நெசசரி கவனம் தேவை. மண்ணோட தன்மை நல்லா இருந்துச்சுன்னா அந்த பீமோட தன்மை ரொம்ப அருமையா இருக்கும். இது மாதிரி உங்களோட வீட்டை நல்லபடியா கட்டி முடிக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், ஒரு நல்ல இன்ஜினியர் கிட்ட கன்சல்டன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வீட்டை கட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செல்வலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்பர்ஸ்.